சிலது ஒழுங்குபடுத்திட்டா கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். சில காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோன்னா, நம்ம விசுவாச சிஸ்டத்தை விசுவாசிக்கிற முறையை மாற்றிட்டோன்னா நம்ம உடம்பு சுகமாயிரும். அதே சமயத்தில் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கணும்னாலும் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக மாற வேண்டியிருக்குது. அப்படி மாற்றும் போது கரெக்டாக பிரச்சனை மாறிடும். பிரச்சனையே பார்த்துக்கிட்டு சொல்யூஷன் இல்லாமல் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கிறது. தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவுமே இல்லவே இல்லை. ஒன்று பிசாசினால உண்டாகணும் ஒரு பிரச்சனை. அப்படி இல்லைன்னா நம்ம பேசுகிற தவறான எதிர்மறையான வார்த்தைகளால் உண்டாகணும். நம்முடைய வாழ்க்கை முறையினால உண்டாகணும். அப்போ இந்த பிரச்சனை தேவன் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுகிறவர். தேவன் எப்போதுமே எந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிறவர், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அப்போ மனுஷனால நம்மளால உண்டாச்சுன்னா அந்த பிரச்சனை நம்மளால தான் உண்டாச்சு அப்படின்னா நம்ம சில நேரங்களில் சிஸ்டத்தை மாற்ற வேண்டியிருக்கும். நம்ம பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும், நம்ம ஃபுட்டை மாற்ற வேண்டியிருக்கும். பிசாசிடத்தில் வந்துச்சுன்னா அதை கடிந்து கொள்ளணும். இதுக்கு எல்லாம் காரணம், இது இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு ஒரு அருமையான காரணம் தேவனோடு உறவு உள்ளவர்களாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். வாசிங்க. ரைட்டு. அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடு ஒரே நாள்ல சத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது? செவி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்நியனா இருந்தால் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடு என்ன செய்யுது? ஓடி போகுது. ஆனா தன்னுடைய மேய்ப்பன் என்றால் அந்த சத்தத்தை என்ன பண்ணுதா? கேட்டு செவி கொடுக்கிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. செவி கொடுக்குது. அந்த ஆடு என்ன செய்யுது? சத்தத்துக்கு செவி கொடுக்குது. மேய்ப்பன் யாருன்னு தெரியும், மேய்ப்பனுடைய சத்தம் என்ன சொல்லுதுன்றது தெரியும். சிலர் தலை ஆட்டிக்கிடுவாங்க, ஆனால் அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு வச்ச மேய்ப்பர் என்ன சொல்லுகிறார்ன்ற சத்தத்தை கேட்டு அவைகளை கேட்டு செவி கொடுக்குதான். எல்லாம் சொல்லுங்க. செவி கொடுக்கிறது. செவி கொடுக்குன்னா என்ன? காதை எடுத்து கையில் கொடுத்துறதா? இல்லை, அது என்னன்னு கவனிக்குது. அது என்னன்னு, ஏன்னா சத்தம் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சத்தம் சொல்லுங்க. சத்தத்தை சத்தமா சொல்லுங்க. சத்தம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சத்தம் சில நம்ம கேட்கிறோம், அது யாருடையதுன்னு தெரியாமையே கேட்கிறோம். மேய்ப்பனுடைய சத்தமா அல்லது வேலையாட்களுடைய சத்தமா? சத்தம் பல காரியத்தை செய்யும் பாருங்க. கேட்க கேட்க பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து சொன்னாரு, இது இந்த மரத்தினுடைய கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. அவங்க சத்தத்தை கேட்டாங்களா? ஆமீன் போட்டாங்களா? ஆமா. சில ஆள் அப்படிதான் ஆமீன்லாம் போடுவாங்க. வசனத்தை கேட்பாங்க, ஆமீன் போடுவாங்க. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. அப்புறம் போய் வேற சத்தத்தை கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கேட்டு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா. இதை என்ன செய்யக்கூடாது? நீனு புசிக்க கூடாது. புசிக்க கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது? பறிக்கக்கூடாது. பறிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இதை பார்க்கக்கூடாது. புரியுதா? ஆனா ஒருத்தன் பேசினான் பாருங்க. இப்போ ஆதாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஏவாளை ஆண்டவர் உண்டு பண்ணாரு. எழுந்தவன சொல்றான், இவன் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில். அது எப்படி இவனுக்கு தெரியும்? ஏன்னா இவன் ஆவி என்ன செய்யிருக்குது? தெளிவா இருக்குது. சரி, இப்போ இதே குணம் ஏவாளுக்கும் இருக்குமா இருக்காதா? அப்ப பேசுறது யாருன்னு தெரியுமா தெரியாது? ஆண்டவரா? நான் ஆண்டவர் என்னையும் எங்க ஹஸ்பண்டையும் தானே தோட்டத்தில் உண்டாக்குனாரு. மற்றதெல்லாம் பேசுற மாதிரி இல்லையே. ஒன்று தேவன் பேசணும், இன்னொன்று எங்க ஹஸ்பண்ட் பேசணும் என்கிட்ட. இன்னொருத்தர் பேசுறதுக்கு இல்லவே இல்லையே. மத்தெல்லாம் என்னது? மிருகம்.
காட்டு மிருகங்களில் தந்திரமானதான் பாம்பு, சர்ப்பமானது தந்திரமானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ சத்தம் ஒண்ணு தேவனுடைய சத்தமா இருக்கணும், இல்லை எங்க வீட்டுக்காரருடைய சத்தமா இருக்கணும். அப்ப இது யாரு சத்தம்னு நிதானிச்சிருக்கணும். இல்ல இது பாட்டு ஒன்னும் தெரியாம இந்த பேக்லாண்ட் மாதிரி போய் நின்றுக்கிட்டு என்னம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, ஆமா பத்தியா இது எப்படி இருக்கு பாத்தியா, பல 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 பலன்னு இருக்குது. பாருங்க, புருஷன் வரத்துக்கு முன்னாடி பறிக்க சொல்லிட்டான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டான் பாருங்க பொய்யா பிசாசு. நீ எப்படி இருப்ப, தேவர்களை போல இருப்ப. தேவன் தானே படைச்சாரு, அப்ப யாரை போல படைச்சாரு, நான் அவருடைய சாயல தானே உண்டாக்கப்பட்டிருக்கேன், நான் அவரை போல தானே இருக்கிறேன். ஆனா பிசாசு இன்னைக்கும் சொல்றான், இல்ல நீ ஒன்ன செய்யணும், நான் சொல்றத நீ செஞ்சா நீ தேவனை போல என்ன செய்யலாம், மாறிடலாம். இப்படி பேசிக்கிட்டே இருந்தான். எல்லாம் சொன்ன சத்தம், அவனுடைய வார்த்தை அல்லது சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. ஒரே நாள்ல விழல, கவனிங்க, ஒரே நாள்ல விழல, கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சத்தத்தை நீங்க யாருடைய சத்தம் என்று நீங்க கவனிக்கணும். மனிதர்களுடைய ஞானம் இருக்கிறது இந்த உலகத்துல, மனுஷ ஞானம் இருக்கிறது, பேய்த்தனத்திற்கான ஞானங்கள் இருக்கிறது, பேய்த்தனங்கள் ஞானம் இருக்கு, பிசாசுடைய ஞானம், தேவ ஞானம் இருக்கிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மனுஷ ஞானம் என்பது அவன் கற்றதை வச்சு அல்லது சைக்காலஜி அவனுடைய கற்றதை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. பேய்த்தனங்களுக்கு அடுத்த ஞானம்னா சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில், இது எல்லாரும் கிடையாது, நான் உலகத்தில் ஒரு சிலரை பார்த்துருக்கேன், அவர்களுடைய பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் உள்ளவைகள் என்கிற அந்த ஆவியல் உள்ளே பூந்து சின்ன பிள்ளையா இருக்கும், பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க. சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. சாதாரணமா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கே ஆச்சரியம், என்னடா அது இதெல்லாம் பேச முடியுமா ஒரு பிள்ளை, ஒரு அவங்களுடைய வயசுக்கும் அவங்க சிந்திக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட பேசுகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஆவிகள் உள்ளே வருவதனால என்ன ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட நாள் நடக்குது. அது பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானம். இந்த 3 ஞானமும் இந்த உலகத்துல கிரியை செய்து. மனுஷ ஞானம் இந்த உலகத்துல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணுது. ஆனா பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் ஒரு சில நேரங்கள்ல அது படிப்புல கூட வெளிப்படுது. படிப்பு கூட அதை என்ன செய்யறாங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் விளங்குகிறது. படிப்புன்னு சொல்லிட்டு மாந்திரிக சம்பந்தப்பட்ட காரியத்தையும் மக்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆவியலின் உலகம் ஒரு காலேஜ் இருந்துச்சு. அதில் என்ன வேலைன்னா ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிறது, அது வேலைச்சேரில் இருந்துச்சு. அப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு என்னன்னா பல வடிவில் அது வந்துகிட்டு இருக்குது. அதை யார் தான் கண்டுபிடிக்க முடியும்னா, ஒன்றும் செய்யாது. என்ன, இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், தேவனை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றவங்கள அட்டாக் பண்ணும். பகுத்து பார்க்கணும். ஒன்று நீங்க வாங்குறீங்கன்னா, ஒன்று கேட்குறீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பழகுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன வேலை செய்கிறது. பேதுரு கூடவே இருந்தாங்க, கூடவே தான் இருந்தாங்க. அவன் சொன்னான், நீர் மறிக்க கூடாதுன்றான். இயேசு என்ன சொன்னார், எனக்கு பின்னாடி இப்போ சாத்தானே. அப்போ பகுத்து அறிஞ்சு எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். உலகமே தெரியாம வாழக்கூடாது, பகுத்தறிய தெரியணும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா எதுக்காக பேசுறாங்க, அவங்க பின்னாடி என்ன பேசுது, அவர்கள் எப்படிப்பட்ட பேச்சு பேசுறாங்க, பயப்படக்கூடாது. ஆனால் நம்ம இந்த உலகத்துல பகுத்தறிஞ்சு வாழ கத்துக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏவாள்கிட்ட என்ன பண்ணா, பிசாசு பேசினா 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 பேசிக்கிட்டு அந்த சத்தம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நாளடைவில் எது பொய்யா தெரிஞ்சாலும் நீங்கள் தொடர்ந்து பொய்யை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது உண்மையாக தெரியும். உண்மையாகாது, ஆனா உண்மையா தெரியும். அதனால நீங்கள் கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சொன்னாரு, கேட்கிறதை குறித்து என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். எதை கேட்கிறோம்னு நம்ம ஆரோக்கியமானதா கேட்கணும்.